அன்புள்ளங்களுக்கு வணக்கம். அம்மா கொஞ்சம் இந்த பக்கம் காமி, இந்த பக்கம் இங்கே பாருங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்கே நின்றுட்டுருக்கிறேன் பார்த்தீங்களா? BMW 1 கோடி அப்பு 1 கோடி வண்டி. என்ன அனுபவிக்கிறேன் தெரியுங்களா? அடாடாடாடாடா, வண்டினா வண்டி, அப்படி ஒரு வண்டிங்க. இந்த சன்ரூஃப் வந்து நானே ஏறி நிற்கிறேன்னா பார்த்துக்குங்களேன். ஒன்றும் மாட்ட மாட்டேம்மா. இங்கே வரமா எவ்வளோ கேப் இருக்குதும்மா எனக்கு. இன்னும் எனக்கு கிட்டத்தட்ட சன்ரூஃபெலாம் உடையாது ஒன்றுமே. அறமாக தான் என்னை வச்சு ஓட்டுறீங்கம்மா. அதனால் இந்த வண்டி தான் இன்றைக்கி வந்து ரிவ்யூ பார்க்க போகிறேங்க. என்ன இருக்குது, எப்படி இருக்குது எல்லாம் பார்த்துட்டுங்க. அது வேறு வண்டி வேறு எம் ஸ்போர்ட்டு சொல்லவா வேணுங்க. 630D சும்மா தெறிக்கி விடுவேங்க. இருக்கிற BMWலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் வண்டி இப்போதைக்கு. அதனால் ஒரு ட்ரையலு, வண்டி எவ்வளோ ஸ்பீடு போகுது அத்தனை இந்த வண்டியில் வந்து இன்றைக்கி நம்ம தெறிக்கூட போகிறோம். இருங்க, நான் கீழே வந்து முன்னாடி இருந்து பேசிக்கலாம். இருங்க, கீழே வர்றேன். எப்படி இறங்குறேன்? நார்மலாக தான் இறங்குவேன் கீழே, அவ்வளோதான். எப்படியே விஸ்குன்னு இறங்கி வந்துட்டுன்னு பார்த்தீங்களா? அதெல்லாம் ஈஸியாக இறங்கி வந்துடலாங்க. அந்தளவுக்குலாம் பெருசாக இருக்குது வண்டி. ஆரம்பிச்சிடலாங்களா? முன்னாடி ஹெட்லைட்டை பாருங்கள். இந்த BMWக்கு உண்டான அழகே இந்த முக்கால் வளையல் இருக்குது, 2 ரவுண்டு. இதுதானுங்க அழகு. டிஆர்எலுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகு. LED ஹெட்லைட்ஸுங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா BMW அடாப்டிவ் ஹெட்லைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது அடாப்டிவ் ஹெட்லைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட் நேரம் போகும்போது எதுக்காக லைட் வெளிச்சம் அடிச்சதுன்னா அப்படியே கீழே இறங்கிக்கும். நீங்கள் மேடு ஏறும்போது அதே ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிக்கும். வண்டி இப்போ சாவி ஆன் பண்ண உடனே அதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். லெஃப்ட்டு ரைட்டு மேலே கீழே எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் நான் சொல்கிறேனுங்க. இங்கே வந்து மேலே டிஆர்எல் இண்டிகேட்டர். அதுக்கப்புறம் இது என்ன தெரியுமா? க்ரில்லு. இது வந்து ஆக்டிவ் க்ரில்லுங்க. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டில் வர்ற ஆக்டிவ் க்ரில்லு. இந்த ஆக்டிவ் க்ரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து க்ளோஸ் ஆகிருக்குது தெரியுங்களா? இங்கே வருங்க, வேறு உள்ள பூதில் இது வந்து க்ளோஸு. இப்போ நல்ல இன்ஜின் சூடு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்ஜினுக்கு வந்து காற்று தேவை. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேன் ஸ்டார்ட் ஆன உடனே இதே வந்து அப்படியே ஓப்பன் ஆகி உள்ளுக்குள்ள நல்லா காற்று போகும். அதுக்கு கீழே நல்ல ஒரு ஏர் வெண்ட்டுங்க. செம சூப்பராக இருக்குது. ஆமாம், முன்னாடி கேமரா இருக்குது பாருங்கள், 360 கேமரா. அதை மறந்துட்டு பாருங்கள். BMW லோகோ, முன்னாடி சென்சார் தனியாக வருது. பானட் நீக்கி காமிச்சிடலாம். இருங்க எப்படின்னா, பாண்டாங்க டபுள் லாக் எடுத்து விட்டாலும் சும்மா நீக்கினா போதுங்க. இதெல்லாம் இல்லை. அடே சாமி, பெட்டு போட்டு படுத்துக்கலாமான் இருக்குது. அத்தச்சோடு இருக்குதுங்க. இங்கே ஒரு மெத்தை போட்ட கூட இன்ஜின் ரூமில் படுத்துக்கலாம். அத்தச்சோடு இருக்குது இன்ஜின். இங்கே பாருங்க, BMW ட்வின் பவர் டர்போ. எத்தனை பெரிய இன்ஜின் பார்த்தீங்களா? இப்படி இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா இன்ஜின் கிராஸாக? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2993, கிட்டத்தட்ட 3000 சிசின்னு வச்சுக்கோங்க. 6 சிலிண்டருங்க, 4 வால்வு. பாருங்கள், 6 சிலிண்டர், 6 சிலிண்டரு எப்படி இருக்குதுன்னு சொல்லி இன்ஜினை பார்க்குறக்கு எத்த சோடுன்னு. டீசல் வண்டிங்க, 265 BHPங்க, 4000 RPMல, 620 Nm டார்க்குங்க, 2000 RPMல. வெறும் 2000 RPMல பார்த்துக்க 620 Nm டார்க் எப்படி இருக்குன்னு. ஆட்டோமேட்டிக்கு 8 கீருங்க. ஸ்போர்ட்ஸ் மோடெலாம் தனியாக இருக்குது. அதான் உங்களுக்கு சொன்ன பாருங்கள், கம்ஃபர்ட்டு, ஸ்போர்ட்ஸு, ஈக்கோ 3 மோட்ரு இருக்குது. நான் உங்களுக்கு அதெல்லாம் போகும்போது காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ இந்த கிரில்லிருந்து இன்ஜின் வரைக்குமே கிட்டத்தட்ட எத்தனை 1.5 அடி இருக்குது. எவ்வளோ பெரிய ஸ்பேஸு. அங்கேருந்து இன்ஜினு. ஆமாம், 2 பேர் படுத்துக்கலாம் சௌரியமாக. பெட்டு போட்டோம்னா இங்கே ஒரு சவுண்ட் ப்ரூஃபு, ஃபுல் சவுண்ட் ப்ரூஃபுங்க. ஒரு துளிங்க கூட இன்ஜின் சத்தங்கிற உள்ளே வரவே கூடாது. இங்கே பாரு, இங்கெல்லாம் வருது, இங்கெல்லாம் ஒரு சவுண்ட் ப்ரூஃபு, இங்கே சவுண்ட் ப்ரூஃபு. அந்த பக்கம் இது அந்த வீல் ஆரிச்சுது, எல்லா இடத்துலையும் ஃபுல் சவுண்ட் ப்ரூஃபுங்க. அப்பா, இன்ஜினை பற்றி பேசலன்னா நிறைய பேசலாமான் இருக்குது. நான் என்னுடைய இன்ஜினோட ஃபுல் ஸ்பெக் நான் இந்த பக்கம் போகிற ரைட் சைடு நீங்கள் பாருங்கள். அப்படியே சாத்தினா போதும், அவ்வளோதான். அப்படி சாத்துறது அவ்வளோ சவுண்டு வந்து ஸ்மூத்தாக இருக்குது. கீழே இந்த பக்கம் ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் வந்து காற்று இருக்குது. இந்த காற்று உள்ளே போய் வீலுக்கு வரும். இந்த காற்று இது வந்து என்னமோ சொல்லுவாங்களே, ஏரோ டைனமிக் ஏரா. அது வந்து உள்ளே பூந்து இந்த வீலு, ட்ரம்மு, இந்த பிரேக்கெலாம் சூடாகாமல் இருக்கிறதுக்கு அப்படியே காற்று உள்ளதெல்லாம். இங்கே பாருங்க, எம்மாம்பெரிய டயரு. வெளியே சில்வருங்க, உள்ள கிரே கலரில் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸு.
245 45 19. ஆடங்கொன்னியா என்ன சைஸ் பார்த்தியா? நீங்கள் இந்த சைஸ்க்கே இப்படிங்கிறீங்களா? இருங்க, இன்னும் பின்னாடி வேறு சைஸ் இதுக்கு. இந்த வண்டி எம் ஸ்போர்ட்டு. ஆமாம், அந்த எம் ஸ்போர்ட்டுக்கு வந்து அந்த வீல் கேலிபர் மட்டும் பிரேக் பேட் மட்டும் எத்தச்சோடுன்னு வருங்க. 4மே வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு. அந்த கேலிபர் மட்டும் எத்தச்சோடுன்னு வருங்க. இந்த ப்ளூ கலர் மட்டும் இவ்வளோ ஒரு டிஸ்க். அப்புறம் அடித்தா நிற்கணும்ல. எங்கே வண்டி சர்வசாதாரணமாக 200 250 போகுது. சர்வசாதாரணம் 200 250 போகிறது. இந்த பக்கம் தனியாக உங்களுக்கு ஏர் வெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது உங்களுக்கு அதான் எம் ஸ்போர்ட் அப்படிங்கிறத மாடல் இது. அப்புறம் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிரரு, ஆட்டோமேட்டிக் டிம்மிங், கீழே 360 கேமரா, இந்த இடத்துல இண்டிகேட்டரு. வாங்க ரைட், அடுத்தது பார்ப்போம். இந்த கண்ணாடி தானுங்க அழகோ அழகுங்க. இந்த பேக் சீட்டில் வந்து வேடிக்கை பார்க்குறக்கு சம்முன்னு இருக்குங்க பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் டீசல் பார்த்தீங்கன்னா ஆமாம் ரைட் சைடு. அதான் இந்த வண்டி வந்து டிரைவர் ஓட்டுற வண்டியில் ஓனர் ஓட்டுற வண்டி. அதனால் ஓனர் போய் நிற்கும்போது எப்போவுமே ரைட் சைடு தான், அவங்க சைடு தான் நிற்பாங்க போய். அதனால் ரைட் சைடு. இது வந்து எப்படி 60 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. பின்னாடி சைஸ் பார்த்தீங்களாங்களா என்னென்னு? 275 40 19. அது 245, இது 275. இங்கே பாருங்க எத்தச்சோடுன்னு. சும்மா லாரி டயரேட் இருக்குது அகலம். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனாரோமிக் சன்ரூப் வந்துருங்க. பெனாரோமிக் சன்ரூப்பு. அதுக்கப்புறம் ஷார்க் பின் ஆண்டனா. அதுக்கப்புறம் இன்னும் அழகு, இன்னும் எத்தனை விஷயங்கள் தெரியுங்களா இந்த வண்டியில் கொட்டி கிடக்குதுங்க. இங்கே பாருங்க டிஃபோக்கர் லைன்ஸு, அந்த ரேடியோ லைன்ஸ் இதில் வந்துரு. இது என்ன தெரியுங்களா? இதுதான் ஸ்பாய்லர். இந்த ஸ்பாய்லருக்கு பேர் வந்துங்க, ஐயோ என்னமோ சொன்னாங்களே, அடாப்டிவ் ஸ்பாய்லரோ ஆக்டிவ் ஸ்பாய்லரோ சொன்னாங்களே. இந்த வண்டி வந்து 100 தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மேலே இருந்துருச்சு. 100 கீழே வந்தோம்னா ஆமாம் 100 ஆமாம் 100 120 தாண்டோன்னா அப்படியே மேலே எழுந்திரிக்கும். அது கீழே வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே கீழே இறங்கிக்கும். இது அது சாவியை நான் இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். அதையே அதே தனியாக வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம், தனியாக வேண்டாட்டி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். எப்படி ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, இதெல்லாம் அதுலேயே பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு தனியாக பட்டன் வேறு கொடுத்துருக்காங்க, நம்ம அதுலேயும் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த பக்கம் ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் ஜிடிங்கிற மாடலுங்க 630D எம் ஸ்போர்ட்டு, BMW லோகோ, கேமரா இங்கே வந்துடுங்க. 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. ஒரு ரிஃப்ளெக்டிவ் லைட்ஸ் பாருங்கள் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு. உங்களுக்கு டியூவல் எக்ஸாஸ்ட்டு. இங்கே பாருங்க அழகு, என்ன லுக்குன்னு, செம லுக்கு. அதுக்கப்புறம் சாவி கையில் வச்சுட்டு காலை கொண்டு போய் உள்ளுட்டா டிக்னிக்கு. ஐயோ எந்த இடத்துல லாக் பண்ணணுமோ அதை நீக்கிருச்சு எப்படி. இப்போ ஜாமானம்லாம் எடுத்துகிட்டு வர்றோம்னா 2 கிலோ பிடிச்சிட்டு போது என்ன பண்ண முடியும்? சாவி பாக்கெட்டுக்குள்ள இருக்குது. அந்த மாதிரி காலை கொண்டு உள்ள விட்டோம்னா டிக்கி நீக்கு. எத்தச்சோடு பார்த்தீங்களா ஸ்பேஸு. இது இந்த ட்ரே தனியாக கழட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். ட்ரே தனியாக கழட்டிக்கலாம். இதையே எப்படி இதை தனியாக கழட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே தூக்குறதுக்கு சேக்கப்சர் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த தெரியுதா இங்கே சேக்கப்சர் தனியாக, இங்கெல்லாம் தனியாக ஸ்பேஸு. ஆமாம் ஸ்டெப்னி எங்கேயும் கேட்டுறாத, BMW ஸ்டெப்னி வராது சரியா? ஆமாம் BMWல இது வந்து என்ன டயரு? ரன் ஃப்ளாட் டயர். கரெக்ட், நானும் கூட மறந்துட்டேன், நீ கரெக்டாக ஞாபகப்படுத்தி எடுத்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், 40 40 20. இந்த சீட்டு தனியாக 40 மடக்கலாம், இந்த சீட்டு தனியாக 40 மடக்கலாம். அதுக்கப்புறம் சென்டரில் 20. அப்படியே பட்டன் வந்தோன்னா முன்னாடி வரும். எப்படின்னு கேட்குறியா? இங்கே இருக்கிற பட்டன் இது இழுத்தன்னா அது முன்னாடி போய்க்கும், இதை இழுத்தன்னா இது முன்னாடி போய்க்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம உள்ளே ஏறி டாயிங் டாயிங் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் அப்படின்னு பேசிட்டு நம்ம ஓவராக பண்ணலாமா? இந்த வண்டியில் என்ன இருக்குது? 2 பேர் சௌகரியமாக படுத்துக்கலாம். வண்டிக்கார் தம்பி தானே, என் தம்பி தானே, என் சித்தப்பா வேணுங்க. இந்த மாதிரி 2 பேருங்க சௌகரியமாக படுத்துக்கலாம். முதலே நல்லா ஸ்பாஞ்சாட் இருக்குதுங்களா, அதனால் வந்து நீங்கள் அட்டகாசமாக படுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க.
பேக் சீட் இருக்கிறவங்களுக்கு பாட்டு கேட்குறக்கு. இது எதுக்குன்னு தெரியல. ஓ, இது வந்து இந்த ஹூக் ஏதாவது தொங்குடுறக்கு ஹூக்கு. அப்புறம் இங்கே ஃபஸ்ட் எய்டு கிட்டெல்லாம் வச்சுருக்காங்க பார், ஃபஸ்ட் எய்டு கிட்டு அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. எக்கச்சக்கமான சமாச்சாரம். நம்ம இனி சீட்டில் உட்காந்து பார்க்கலாமா எப்படி இருக்குதுன்னு? வாங்க. எப்படி போயிட்டு வரக்கு அவ்வளோ சௌகரியமாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. எப்படி இறங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம காலில் வேணாலும் உள்ளே கொண்டு வரலாம், சாவியும் கூட்டிய நல்ல வேலை. அப்புறம் பட்டன் வேணாலும் இருக்குது, பட்டன் பாதி இறக்கலாம், எப்படி இப்படியும் பண்ணிக்கலாம். பேக் சீட்டில் வந்து பார்க்கலாமா? அப்படியே அப்பா, என்ன காற்று. இப்போது ஜிடிங்கிற பேட்ஜு, இங்கே ஸ்பீக்கரு, இங்குது கிட்டத்தட்ட 16-17 ஸ்பீக்கருக்கு மேலே இருக்குது. சப்பு, டியூட்ரு, எல்லா டோருக்கும் டியூட்ரு கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர், டியூட்ரு, மிகப்பெரிய வேலை. இந்த ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள், ஒன்று லெதர் ஃபினிஷிங். அப்பா, இது மாதிரி என்ன ஸ்மூத்தாக அட்டகாசமாக இருக்குது. மேலே வந்து உட்டன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இது இந்த ஆம்பியன் லைட்டாக ப்ளூ கலராக இருக்குது பார்த்தியா? இது வந்து ஆம்பியன் லைட்டு. இது வந்து நம்ம என்ன கலர் வேணுமோ நம்ம மாற்றிக்கலாம். எத்தனையோ கலர் இருக்குது, 16 கலரும் 32 கலராக இருக்குது. அது வேணா மாற்றிக்கலாம். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் சௌரியமாக வைக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து மேக்ஸிமம். அப்புறம் இந்த பி பில்லர் இருக்குது, பி பில்லரில் நம்மளுக்கு ஏசி ப்ளோயர் தனியாக கொடுத்துருக்காங்க, அங்கே தனியாக. அதுக்கப்புறம் இங்கே தனியாக ஏசி ப்ளோயர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி தெரியுமா? எனக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுமோ நான் வச்சுக்கலாம், கூலிங் எவ்வளோ வேணுமோ அந்த ஃபேன் ஸ்பீடு எல்லாம் வச்சுக்கலாம். உனக்கு என்ன வேணுமோ நீ வச்சுக்கலாம். ஆட்டோனா ஆட்டோவில் வச்சுக்கலாம். இங்கே வந்து டியூவல் ஜோன் ஏசி, முன்னாடியே டியூவல் ஜோன் ஏசி. அதுக்கப்புறம் ஹேண்ட் ரெஸ்ட்டு. அட எங்கள் அப்பா, என்னதான் சொல்லு. அந்த பிஎம்டபிள்யூக்கு உண்டான கெத்தே ஏதோ ஒரு வண்டியில் நம்ம இப்போது இந்த ஸ்கோடா ஸ்லாவியாவில் இப்படி இருந்தது, கை வைக்கிற குமிஞ்சிட்டு. கிளான்ஸில் வரவே இல்லை. ஹோண்டா சிட்டியுமே ஸ்லாவியாம் 2 வண்டியிலையுமே நம்ம குழி. அப்புறம் இது வந்து 2 டம்ளர். எங்கே இந்த வட்டல் வச்சு சோறு திங்கிற கொண்டீங்கண்ணா? டேய், 1 கோடி ரூபா கொடுத்து வண்டி வாங்கி எங்கே வட்டல் வச்சு சோறு திங்கிறது காணும். இது சும்மா இந்த டேப் கீப் உள்ளே வச்சுக்கலாம், டேபு ஃபோன் கீன் உள்ளே வச்சுக்கலாம், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. அப்புறம் இது வந்து நீக்கிட்டு உள்ளே ஏதாவது ஜாமான் வேணால் நம்ம எடுக்கிறேன்னு எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்குது நீக்கிறதுக்கு. இது பிரிட்ஜில் இல்லை. அப்புறம் எல்இடி லைட்ஸு செம சூப்பராக இருக்குது. டிவி இருக்குதுங்க, 2 சைடும் டிவி இருக்குது. ஆமாம்மா, சன் டிவியோடு மெட்டியோலி சித்தி சீரியல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு. அதெல்லாம் வராதுமா, பிஎம்டபிள்யூ கனெக்டட் டிவைஸ். இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்ன இந்த வண்டியில் ஆப்ஷன் இருக்குது பார்க்குறதா நம்ம இதுலேயே பார்த்துக்கலாம். அப்புறம் நம்மகிட்ட வந்து ஆப்பிள் ஐஃபோன் இருந்ததுன்னா அதுலேருந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டு மற்ற எல்லாம் பார்த்துக்கலாம். ஏஎம் இதெல்லாம் இருக்குதா, அவ்வளோதான். சர்ச்சு இந்த மாதிரிலாம் இருக்குது, எல்லாமே டச் ஸ்க்ரீன். ஆமாம்மா, நீங்கள் வந்து சீரியல் பாருங்கள். அது அப்புறம் லேடிஸோட இது அப்படி தான் இருக்குது. நீங்கள் சீரியல் பார்க்குறதுக்கு வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மற்ற வேலையெல்லாம் காமிக்கணும். ஆமாம், இங்கே வந்து தனியாக வந்து இப்போ நான் தனியாக டிவி பார்க்கணுன்னா இது குத்திக்கலாம், ஹெட்ஃபோன் தனியாக குத்திட்டு நான் தனியாக பார்த்துக்கலாம். வேறு படம் நீ எங்கே குத்திட்டு நீ தனியாக வேறு படம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே 2 சார்ஜர் இருக்குது. இங்கே வந்து சிடி போடுற ட்ரே இருக்குது. அவ்வளோதானுங்க. பின்னாடி மேக்ஸிமம் சிம்பிள் அண்ட் நீட்டு. இங்கேயும் ஏர் பேக் தனியாக வந்துடுது. இங்கே தனி ஏர் பேக்கில் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஏர் பேக் சுற்றியுமே எப்படி இருந்தாலும் 8-10 ஏர் பேக் இருக்குது. அப்புறம் சொல்லவே வேணும். அப்போ இத்தனை பண்ணிவிட்டு அப்படி இதெல்லாம் பண்ணாமல் இருப்பாங்களா? சரி, முன்னாடி போய் பார்க்கலாமா? வாங்க. முன்னாடி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. நீங்களாம்மா கண்ணாடி இறக்கி விட்டுருக்குறேன். இந்த BMW 6 சீரிஸ் ஜிடியில் என்ன தெரியுமா இது? இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோம். இதான் லாக்கு அன்லாக்கு டெக் ஓப்பனு. இது என்னது? வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்குமா? லைட்டுக்கு முன்னாடி லைட் எரியுது அதுக்கு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணால் சைடு மிரர் அப்படியே ஓப்பன் ஆகும். இதில் முக்கியமான சமாச்சாரம் ஒன்று இருக்குது. அந்த சாவி நம்மகிட்ட இல்லை. இங்கே பாருங்க, இவ்வளோ தான், கண்ணாடியும் இல்லை. டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுல்ல பார்க்குறக்கு. இது வந்து ரிம்லெஸ் டோர். இது வந்து
இப்போ வந்து நான் ஆன் பண்ணிவிட்டு கண்ணாடி ஏற்றி விட்றேன். இது வண்டி ஆன் பண்ணிவிட்டு கண்ணாடி ஏற்றி விட்றேன். எல்லாமே ஆட்டோ மிரர். ஏய் போங்கப்பா. எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா கண்ணாடி? இந்த கண்ணாடி வந்து சாத்தின உடனே ஒரு காலுங்க அரைஞ்சு மறுபடியும் மேலே ஏறி லாக் ஆகும். ஓ, மேலே ஏறுறதை பார்க்குறியா? ஏறிச்சா? இங்கே வரு. நீக்கும் போது கீழே இறங்கு. எப்படி நீக்கும் போது அரைஞ்சு கீழே இறங்குச்சா? அதுக்கப்புறம் அந்த பேக்கு இதில் பார்த்தோம்ல டோரில் அதில் தான் கெடுத்துட்டு அதே மாதிரி தான் சென்ட்ரல் லாக்ஸு, அப்புறம் நம்ம மெமரி சீட்ஸு, எல்லா டோருமே ஒன் டச்சு. இது இந்த பின்னாடி இது வந்து ஸ்க்ரீனுக்குன்னு நினைக்கிறேன். ஓ, பின்னாடி டோர் ஸ்க்ரீனுக்கு. பேக் டோரில் ஸ்க்ரீன் ஏறுது பாரு, தெரியுதா? வேணா ஏற்றிக்கலாம், வேணாட்டி இறக்கலாம், 2 ஸ்க்ரீனும் அதுக்காக. அப்புறம் இது இந்த மிரரு ஸ்லைடிங். இது ஆமாம், ஆயிடுச்சா? க்ளோஸு, ஓப்பன். ஓகே. இது வந்து டிக்கு ஓப்பன் பண்ணி இங்கேயும் கொடுத்துருக்காங்க பார். அப்புறம் இதில் பானட் இருக்குது பார்த்தியா? முதல்ல இந்த BMW வந்த புதுசில் பானட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு லாக் மட்டும் நீ கூட்டு போய் நானும் கைவிட்டு கிழக்க தொலைவரேன், மேற்க தொலைவரேன், வடக்க தெற்க தொலாவிட்டே இருக்கிறேன். அது 2Xன்னு எழுதியிருக்கு. அது என்னென்னு தெரியலையே நம்மளுக்கு. அப்போ நம்மளுக்கு அந்தளவுக்கு அறிவெல்லாம் இல்லையில்ல. அப்புறம் அந்த அளவுக்கு அப்புறம் அறிவில்லை. அப்புறம் எங்கே பானட்டு நீக்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி கோயம்புத்தூர் ஒரு ஒர்க் ஷாப் மெக்கானிக்கிட்ட, நம்ம ஆனந்த ஒர்க் ஷாப்பு, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் தான் சொன்னார், ஆனால் 2 தடவை இல்லைங்கண்ணா, ஃபஸ்ட் தடவை ஓப்பனு, செகண்ட் தடவை லாக் ஓப்பன் ரிலீஸ் ஆமாம், வந்து இப்படின்னு தூக்கினா ஓப்பன் ஆகுது. நம்மளுக்கு தெரியாமல் போச்சு. சரி, இனி அப்படியே உள்ளே இருந்து இப்போ அப்படியே உள்ளே என்னென்னு பார்த்துக்கலாம். இது பார்க்கிங் லைட்ஸு, ஹெட்லைட்ஸு, எல்லாமே ஆட்டோ ஹெட்லைட்ஸு. இது வந்து மீட்டருக்கு கம்மி பண்ணிக்கலாம், ஹெச் பண்ணிக்கலாம் லைட்ஸு. எப்படி ப்ளோயரில் வந்து அழகாக இங்கே ஒரு சில்வர் கலர் அப்படியே ட்ராவல் பண்ணி வருது. இது வரைக்கும் வருது பார். அந்த இந்த பீஸ்க்கு மட்டும் இது கொடுத்துருக்காங்க. இது ஆம்பியன் லைட்டிங். இந்த அங்கேயும் இருக்குது ஆம்பியன் லைட்டிங். இது வந்து கொஞ்சம் பகல்காட்டி தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் இந்த வைப்பருக்கு எக்கச்சக்கமான விஷயம். அப்புறம் இண்டிகேட்டர் இதெல்லாம் இந்த பக்கம் இருக்குது. நல்ல ரவுண்டான ஸ்டேரிங், ஸ்போர்ட்டி ஸ்டேரிங். அப்புறம் பேடல் ஷிஃப்ட் இருக்குதுங்க. பேடல் ஷிஃப்ட்டில் ஓட்டி காமிக்கலாம் போகும்போது. அதுக்கப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே லெஃப்ட் சைடு வந்துடுதுங்க. சவுண்டு கண்ட்ரோல், வால்யூம் எல்லாமே ரைட் சைடு வந்துடுது. இப்போ ஆடியோ கேட்பாங்க. சரி, அந்த பக்கம் வந்து ஆடியோ போட்டு காமிச்சிடலாம். எம்ங்கிற லோகோ வந்துடும். ஏன்னா எம் ஸ்போர்ட் இல்லை, எல்லா இடத்துலையும் வந்துடுது. இதான் 8 வே சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அது பின்னாடி சொல்ல மறந்துட்டேன். பின்னாடி சீட்டில் முன்னாடி பின்னாடி சாயிறது மட்டும் இருக்குது. அதில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு காமிக்க மறந்துட்டேன். ஓகே, சரி, நான் உங்களுக்கு இந்த பக்கம் என்னெல்லாம் இருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க. நல்ல லெதர் ஃபினிஷ் டேஷ்போர்டுங்க. இங்கே பாருங்க, அத்தனை லெதர் ஃபுல்லாக, மேலே ஃபுல்லாக லெதருங்க. அதுக்கப்புறம் இந்த இது இருக்குது பாருங்க, அப்படியே துணி வந்துங்க சும்மா அப்படியே நெகுன்னு இருக்குதுங்க. அப்படியே தொடருக்கு எல்லாமே இங்கே பாருங்க, அப்படியே நல்லா செம்ம ஸ்பாஞ்சியாக இருக்குது. என்னென்னா கருப்பு கலர் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் இதுங்காட்டி கருப்பு கலர் கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் வேனிட்டி மிரர், இந்த பக்கம் வேனிட்டி மிரர், அதுக்கு லைட்டு தனியாக, வேனிட்டி மிரர், எல்இடி லைட், எல்லாமே எல்இடி லைட் தான். ஆமாம், அது வந்து ஓப்பன் ஆனால் லைட் எரியும். இங்கே தனியாக லைட்ஸு. இது மட்டும் எல்லாம் கொடுத்துட்டாங்களாட்டு இருக்குது. இங்கெல்லாம் மைக்கு, சென்சார்ஸு, இதுலேயும் சென்சார் வந்துடும். இதுலேயும் எக்கச்சக்கமான சமாச்சாரம் இருக்குது. மிரரில் ஆட்டோ டிம்மிங் இதெல்லாம் இருக்குது. இது அந்த ஹெட்அப் டிஸ்பிளேவா? அது வந்து ஹெட்அப் டிஸ்பிளே. மீட்டர் அது வந்து தெரியும். அது வந்து ஹெட்அப் டிஸ்பிளே வந்து இங்கே இருக்குது. இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதுங்களா? இங்கே வந்து ஹெட்அப் டிஸ்பிளே இருக்குது. இது அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா 0 தெரியும் பாருங்க. 0 தெரியுதுங்களா? இது வந்து ஓட்டும் போது அப்படியே ஒரு பானட்டுக்கு மேலே தெரிஞ்சிட்ருக்கும் பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த உட்டன் ஃபினிஷிங் வந்து வண்டி ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகுது. எல்லா பக்கமே வந்து ட்ராவல் ஆகுது.
நல்ல ஒரு ரெக்டாங்கிள் ஏசி ப்ளோயர், ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இங்கே வந்துடுது. இங்கேயே வந்து இந்த ஆன் ஆஃப் கொடுத்துட்றாங்க. இந்த வண்டி டிராஃபிக் நிற்கும்போது ஆன் ஆஃபில் ஆட்டோ ஸ்டார்ட் ஆன் ஆஃப். அப்புறம் சிடி போகிறக்கு இந்த இடத்துல இடம். அப்புறம் இந்த ரேடியோ இதெல்லாம் மாத்திரக்கெல்லாம் இங்கெல்லாம் சுவிட்சஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. இது நான் சொன்ன 4 ஜோன் ஏசி. உனக்கு ஒரு ஜோன், எனக்கு ஒரு ஜோன். லெஃப்ட்டில் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தோம்னா இது வந்து எப்படி லாக்கு தள்ளி விட்டால் லாக் அன்லாக். கீழே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்துடும். இதில் முக்கியமான சமாச்சாரம், அந்த சாவி வரல. அந்த சாவியே கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம், 3 லட்சமோ 5 லட்சமோ அந்த சாவி. அதை நான் வந்து காமிக்கிறேன். அது ரித்திக் வீடியோவில் காமிச்சிருக்கிறோம். முடிஞ்சு அதிலேருந்து காமிச்சிடலாம், ஒரு பிட் எடுத்து போட்டு காமிச்சிடலாம். இங்கே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கு, 2 கப் ஹோல்டரு. ஓகேவா? அடுத்து இங்கே கீர் பார்த்தியா, எப்படி அழகான கீரு. இது வந்து பிஎம்டபிள்யூனுடைய ஏதோ ஐ ட்ரைவ்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ நம்ம 6ன்னு போட்டோம்னா ரேடியோ அந்த மாதிரிலாம் வரும். அதுக்கப்புறம் இந்த மெனு மேப்பு எல்லாமே இங்கே வந்துடும். மேப்பில் லைவாக பார்த்துட்டு போகலாம். இங்கேயே வேணா வச்சு. ஆமாம்மா இருமா, நான் ஒன்றுமே சொல்லலம்மா, நீ ஏமா பேசிகிட்டு இருக்க தன்னை போல. ஆட சரிம்மா நேவிகேஷன் ஆக்டிவ் ஆகிட்டு விட்ரு. இப்போ இந்த சென்டர் பட்டன் அமுத்தோம்னா இது அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து பேக் வந்துடலாம். ஓகே, இப்போ அடுத்தது வந்து நம்ம டீமை பாட்டு கேட்பாங்க. அப்போ என்ன பாட்டு பாடுது? நல்ல பாட்டாக போடணுமே. எப்படி அடுத்த பாட்டு? எப்படி மாறுது வரு லெஃப்ட் ரைட்டு. ரூப்பு தேர்ற மஸ்தானா அல்லா உள்ளா போது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் வந்துடுது. ஸ்போர்ட்டு, கம்ஃபர்ட்டு, ஈக்கோ ப்ரோ மோடு. இங்கே வந்து பார்க்கிங் வேணா வேண்டாடி வச்சுக்கலாம். அப்புறம் 360 கேமரா வந்துடும். இந்த ரன்னிங்கில் வேணாலும் பார்க்கலாம். இங்கே வேறு எப்படி இப்போ வந்து ரியரில் இருக்குது. இது வந்து எத்தனையோ டைப் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இது வந்து ரியர் தனியாக, ஃப்ரண்ட்டு தனியாக. இப்போ வந்து நம்ம பார்க்கிங்கில் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அப்புறம் இது இருக்குது பார்த்தியா, இது அந்த ஆஃபு. இது வந்து வண்டி ஹைட் ஏற்றிக்கலாம், கீழே இறக்கலாம். இப்போ இந்த வண்டி அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்குது வேறு. நல்லாவே தெரியுது, வண்டி கீழே இறங்குது, வண்டி ஹைட் ஏற்றிக்கலாம். அது ஃபுல்லாக ஏர் சஸ்பென்ஷனில். அதுக்கப்புறம் பின்னாடி இந்த ஸ்பாய்லர் சொன்னோம்ல, மேலே போகிறது வர்றது. அப்புறம் எலக்ட்ரானிக் பிரேக்கிங்கு, ஆட்டோ ஹோல்ட் அசிஸ்டன்ட் தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே தனியாக இங்கே என்ன இருக்குது, இது ஒரு குட்டி, டபுளாக ஓப்பன் ஆகுது. சரி, இங்கே ஒரு லைட்டுப்பா, குட்டி லைட்டு அழகாக இருக்குதுப்பா இதுக்குள்ளே. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சார்ஜரு, யூஎஸ்பி, அங்கே ஒரு யூஎஸ்பி, சௌரியத்துக்கு யூஎஸ்பி இருக்குது. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எக்கச்சக்கமான சமாச்சாரம் இருக்குது. இதுதான் வந்து டில்ட்டு டெலஸ்கோபிக். இங்கே வேறு தம்பி மேலே வா. எப்படி என்ன மூச்சுக்கே வந்துட மாட்டிருக்குது. எப்படி இது மேலே கீழே, இது வந்து கீழே ஃபுல்லாக எல்லாமே மோட்டரைஸ்டு இருக்குது. இதில் வந்து ஸ்டேரிங் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து இந்த பேடல் ஷிஃப்ட்டில் போகும்போது நம்ம வந்து ஓட்டி பார்த்துக்கலாம். நல்லா இருக்குது ஸ்டேரிங். இது பிடிக்கிறதுக்கு இது எல்லாமே லெதர் ஃபினிஷிங் அட்டகாசமாக இருக்குது. லெதர் ஃபினிஷிங். இப்போ வந்து டேஷ்போர்டு வந்து ஃபுல்லாகவே எல்லாம் ப்ரௌன் கலராக வந்துடுது தீமு. கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. இதுதான் பிரிட்ஜு. இதுதான் அங்கே ஃபுல்லாக ஆர்பன் கார்டன் டியூட்ரு. அந்த பக்கம் வந்து நம்மளுக்கு அந்த இது செட் பண்ணிக்கலாம். இது சீட்டு மெமரி வந்து அந்த பக்கம் சீட்டுக்கு தனியாக செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மேக்ஸிமம். உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேனுங்க. அடுத்தது அப்புறம் சன்ரூப் தான் இருக்குதுங்களே. இதான் பேனரோமிக் சன்ரூப். பேனரோமிக் இவ்வளோ வெறிச்சு போகுங்க பாருங்க. கிழக்கிருந்து மேகோடு வரைக்கும் போது பாருங்க. அது போகும், மேகோடு போயிடுச்சுங்களா. அதுக்கப்புறம் அமுத்துறோம்னா இது தனியாக ஓப்பன் ஆகுங்க. இது கண்ணாடி தனியாக. இதுதானுங்க நம்ம பேனரோமிக் சன்ரூப்பு. இது வந்து ஃபுல்லாக போகுங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக காமிச்சேன். இந்த கண்ணாடி மட்டும் நகரும், அந்த கண்ணாடி நகராது. எப்படி அப்படியே வந்து மூடிக்கும். அவ்வளோதானு. இப்போ இந்த மோடு சொன்னோம்ல, அடாப்டிவ் மோட்ஸ். அதில் வந்து ஸ்போர்ட் மோடு போட்டோம்னா மீட்டர் வந்து இதான் எப்படி ரெட் கலராக இருக்குது. கம்ஃபோர்ட் மோட் போட்டோம்னா இதை நார்மல் மோடு.
அதுக்கப்புறம் ஈகோ ப்ரோன்னு போட்டோம்னா இது அங்கே ஒரு ஆமாம் சார்ஜ் வந்து பேட்டரியிலேருந்து எடுக்க மாட்டிருக்குது. டோட்டலாகவே ப்ளூ கலர் ஆகிடுச்சு. வண்டியே போகாது, பிக்கப்பே இருக்காது, நார்மலாக போயிட்டுருக்கோம். இந்த மாடல் நார்மல் கம்ஃபர்ட் மாடலே வச்சு ஓட்டிக்கிறாங்க. அதை விட இங்கே வேறு இப்போ இது அமுத்தினோம்னா ஒரு கார் வந்து நிற்கும் இந்த இடத்துல. இப்போ நம்ம என்ன போர்டு போடுறோமோ இந்த ஸ்போர்ட் மட்டும் ஒரு கார் வரும். எப்படி வந்து ஜங்கின்னு பார்க்கிங் பண்ணி நிற்கிது. செம பேட்ரு. ப்ளூ கலருக்கு ஒரு கீழே வந்து ப்ளூ கலர் எரியுது தெரியுதா? ஸ்போர்ட்ஸுக்கு வந்து கீழே ரெட் கலர் எரியுது. ஈகோ ப்ரோ ப்ளூ. இதுக்கு நார்மலாக தெரியுது கம்ஃபர்ட்டுக்கு. கம்ஃபர்ட் வந்து ஒயிட் மாதிரி தெரியுது கீழே. ஓகே, மீட்டர் சமாச்சாரம் அவ்வளோதான். மேக்ஸிமம் உங்களுக்கு நான் எல்லாம் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேனுங்க. ஏதாவது இது மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய நாலேஜில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். வாங்க ட்ரையல் போகும்போது உங்களுக்கு அப்படியே நான் காமிக்கிறேனுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வண்டி அழகு பார்க்குறக்கு சும்மா ரன்னிங்கில் கத்தியாட்டு இருக்குங்களே வண்டி பார்க்குறக்கு. அப்படியே அந்த அழகில் சுற்றும் போது அழகு 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 அவ்வளோ நல்லா இருக்குங்க. ட்ரையல் எடுத்தாச்சுங்க. அப்பா என்ன இது டீசல் வண்டினா நம்புற மாதிரியே இருக்குது. ஒரு துளி சத்தம் இல்லைங்க. அது கரெக்டு தான். ஒரு கோடி எப்போ ஒரு கோடி கொடுத்து அப்புறம் இன்ஜினுக்குள்ளே வச்சு இன்ஜின் நாய் சத்தம் வந்து உள்ளுக்குள்ளே வந்ததுன்னா அப்புறம் எதுக்கு இந்த வண்டி வாங்குறது? பெட்ரோல் வண்டியாட்டு இருக்குதுங்க. வேறு காலை வைக்க வைக்க இத்தனைக்கு நார்மல் மோடு தான் போயிட்டுருக்குதுங்க. பாருங்கள் 60 போயிட்டுருக்குறேன், எங்கேயோ 20லையும் 30லையும் போகிற மாதிரி தெரியுது. இது வந்து இப்போ நார்மல் மோடில் இருக்குது. இதில் வந்து 3 மோடு மாற்றிக்கலாம். இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே இங்கிலீஷில், நம்மளுக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைங்க. இந்த 3 மோடு மாற்றிக்கலான்னு வச்சுக்கலாம். அடாப்டிவ் மோட்ஸ் வந்து 3 மோடு மாற்றிக்கலாம். அதில் வந்து இப்போ நார்மலாக போயிட்டுருக்குறேங்க. இதுக்கே வந்து பவர் காலை வைக்கவே முடியலைங்க. காலை வச்சாலே சொரவான மாட்டம் போகுதுங்க. இங்கே பாருங்க இப்படின்னு சும்மா லைட்டாக வச்சு அஞ்சு அம்மங்க வருங்க. ஆனால் பின்னாடி தள்ளுதுங்க அப்படியே. அதுக்குள்ளே 90. இந்த மீட்ரு எங்கே தெரியுங்களா? தெரியுது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. மீட்ரு உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. தெரியுதுங்களா மீட்ரு? இருங்க கொஞ்சம் இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? அப்படியே ரோட்டில் எங்கேயும் எரிஞ்சிட்டு இருக்குது பாருங்க. பானட்டுக்கு மேலே நேராக தெரியும். 68 70 ஹெட்அப் டிஸ்பிளே. எப்படி தெரியுது பார்த்தீங்களா வண்டி ஓட்டுறக்கு? அப்பா சொல்லவே வேண்டியது இல்லைங்க. அது வந்து ஒரு ஸ்போர்ட்டியாக நல்ல ஸ்போர்ட்ஸாக கிளாசிக்காக ஓட்டுறக்கு ஒரு அருமையான கார்னா BMW 6 Series M Sport. இதுதான் இதில் ஹைலைட்டேங்க. எம்னா மோகன், நான் வாங்கிக்கலாம். ரைட், ஓகே. பண்ணையத்துக்கே நீ பெடல் வச்சுருவேன். ஏதோ வாழ்க்கை ஏதோ குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிகிட்ருக்குற வாழ்க்கை இதோட முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். சாமி வேண்டாம் சாமி, நம்மளுக்கு ஷிஃப்ட்டு நல்லா தான் ஓடிட்டுருக்குது. இந்த வண்டி பர்ஃபார்மன்ஸுங்க வாயிலெல்லாம் பேசவே முடியலைங்க. பாருங்க 100 தாண்டி போயிட்டுருக்குதுங்க. அப்படியே அந்த ஃபீலுங்க 100 110. ஐயோ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது போகிறது. 110 தெரியுதா? வேறு ஒன்றுமே தெரியல 110எல்லாம். இதில் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டு நான் உங்களுக்கு 5.5 செகண்டில் 100 போயிருங்களாம்மா. அப்போ பார்த்துக்குங்க எப்படி இருக்கும்னு. 5.5 செகண்டில் 100 போச்சுன்னா என்ன ஸ்பீடுங்க, என்ன பவரு. அப்பா பேசிக்கிட்டே இருக்கலாங்க. அடாடாடாடா இங்கே பாருங்க, ஒரு துளி தெரியலைங்க வண்டி போகிறது. அப்படியே ஸ்டியரிங் வந்து கை எடுத்தோம்னா இங்கே பாருங்க அப்படியே சும்மா முதங்கிட்டு போகுதுங்க லப்பர் பந்தாட்டம். காலை வைக்குங்க எக்ஸலேட்டரில். மைலேஜ் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பவர் இவ்வளோ இது கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12-13 கிடைக்குங்க எப்படிங்க கன்ஃபார்மாக. என்ன ஸ்மூத் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு துளி சத்தம் கேட்காது உள்ள. சரி இருங்க, உங்களுக்கு நான் ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டுங்க உங்களுக்கு நான் இனிஷியல் பிக்கப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா நேர் ரோடு வேணும். இது கொஞ்சம் கோணமானதாக போகுதுங்க ரோடு. கொஞ்சம் அங்கே போய் நான் உங்களுக்கு நேர் ரோட்டில் ஓட்டி காமிக்கிறேனுங்க. அப்புறம் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பற்றி எல்லாம் பேசினோம்னா அப்புறம் இந்த வண்டியில் 1 கோடி கொடுத்து வாங்கிட்டு நம்ம மெயின்டெனன்ஸ் எல்லாம் பற்றி பேசலாங்களா? அதெல்லாம் பேசவே முடியாதுங்க. எப்படி இருந்தாலும் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாக இருந்தாலுமே 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா சர்வீஸுங்க.
கிலோமீட்டருக்கு எவ்வளோ கம்மியாக போட்டிங்கனாலும் கிலோமீட்டருக்கு 2 ரூபா வேணுங்க. அப்போ 30 ரூபாய்ன்னு வச்சுங்க. 30 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 50, 60, 70 அப்படியே போயிட்டே இருக்குங்க. பிரேக் பேடில் என்ன விலைங்கிறீங்க? நான் ஒரு தடவை X6 ஒன்று கொண்டு போய் விட்டுனுங்க. இந்த பிஎம்டபிள்யூவில் அந்த எஸ்யூவி மாடல் இருக்குது பாருங்க. பிரேக் பேடு 80,000ங்களாம்மா. தலை கிறுகிறுத்து போச்சுங்க நம்மளுக்கு. 80,000. அந்த நடுவில் இருக்கிற அந்த அந்த ரிப்பேட்டிங் கல் மேலே அப்படியே விடணுங்க. சும்மா என்னமோ ஒரு எப்படி சொல்கிறது, டக் டக் டக்குங்கிற சத்தம் மட்டும்தான் கேட்குதுங்க. வேறு எதுவுமே வண்டிக்குள்ள ஒரு ஃபீல் தெரியலிங்க. அப்புறம் உங்களுக்கு ஏர் சஸ்பென்ஷன் இல்லைங்க, சொல்லவே வேணுங்க. வண்டி அப்படியே முதங்குன்னு முதங்கிட்டு போகுதுங்க. அப்படியே டர்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே 80, 90 அப்படியே திருப்புறம் ஒரு துளி தெரியலிங்க. நான் இது வரைக்கும் 110க்கு மேலே ஒன்றும் ஓட்டலிங்க. பாருங்க அப்படியே திருப்புறேன், அசால்ட்டாங்க 100லேயே திரும்புது. இங்கே பாருங்க, இந்த டர்ன் திருப்புறம் பாருங்க, அப்படியே 100லாம் திருப்புறேன்னு. அது ஒரு துளி தெரியலிங்க. அது ஏன்னு கேட்குது. சீட்டிங் கம்ஃபர்டெல்லாம் சொல்லவே முடியலைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. நல்ல வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும் பாருங்க சோபா, அந்த மாதிரி சும்மா நெகுன்னு இருக்குதுங்க. அப்படியே தொடை தனியாக நம்ம ஹைட் பண்ணிக்கலாம், இங்கே தனியாக ஹைட் பண்ணிக்கலாம், முதுகு தனியாக கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துக்கலாம், எப்படி கொண்டு வந்துக்கலாம். சீட்டு 8 வகையான அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த வண்டியில். சீட்டு 8 வகையான அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இந்த பக்கம் பண்ணிக்கலாம், அந்த பக்கம் பண்ணிக்கலாம். இது அப்புறம் டிரைவர்ஸ் கார் இல்லையில, சாரி, இது வந்து டிரைவர்ஸ் கார். இது வந்து ஓனர் வந்து ஓட்டுறதுக்கு தான் இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஓனர் உட்காந்துட்டு போகிறதுக்கு வந்து இந்த கார் இல்லை. நான் வந்து முதலே சொல்லியிருப்பேன் பேக் சைடில் வரும்போதே. ஏன்னா அவங்க மெயினாக ஓனருக்கு உண்டான வண்டி ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா பின்னாடி எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த ஹேண்ட் ரெஸ்ட்லேயே அந்த சவுண்ட் சிஸ்டம் அது இதெல்லாம் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து வண்டி இந்த ஓனர் வாங்கி பர்ஃபார்மன்ஸ் அனுபவிக்கிறதுக்கான வண்டி இது. அதனால் டிரைவர்ஸ் கார். டிரைவர் போட்டு ஓட்டுறாங்க நிறைய பேர். இவர் என்ன ஆர்ன் அடிக்கிறான், அப்படியே ஸ்கூட்டியில் இந்த அம்மா அப்படியே நிலா காஞ்சிட்டு மொட்டை வெயில நடு ரோட்டில் போயிட்டுருக்குது. அந்த பக்கம் போகமா 2 வீலரு, இந்த பக்கம் வரவே கூடாது நீங்கள். இது கூட தெரியாமல் நிறைய பேர் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒன்று 2 வீலரு எப்போயுமே இந்த ரைட் ட்ராக்கில் ஓட்டுறாங்க. ரைட் ட்ராக் ஃபாஸ்ட் லேனுங்கிறது யாருமே தெரிய மாட்டேங்குது, பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க. சரி, இந்த வண்டி வந்து கண்டிப்பாக 140, 160 ஒன்றுமே தெரியாது. அதனால் வந்து NHல யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி போய் பார்த்துக்குங்க. ரெகுலராக இந்த மாதிரிலாம் ஓட்டாதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ட்ரையல் காமிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் காமிச்சிடுங்க. மொத்தத்தில் இந்த வண்டி செம்ம பர்ஃபார்மன்ஸுங்க. அருமை 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 எல்லாமே. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. ஆமாம் கண்டிப்பாக. அப்புறம் கண்டிப்பாக டீசலு. அப்புறம் வண்டி 10 ரூபாயெல்லாம் விழுகாது. எப்படி இருந்தாலும் மைலேஜ் வந்து 12 கிடைக்குது, 12, 13 ஆவரேஜாக கிடைக்குது. 80, 90, 100 உள்ள ஓட்டினோம்னா 15 கொண்டு வரலாம். 15 16. ஸ்போர்ட்ஸ் போர்டு போட்டு நம்ம இப்போ ஓட்டுனது இந்த நல்லா வர்ற இழுத்து 160 எல்லாம் போனோம்ல, அதெல்லாம் போனோம்னா 5 ரூபா காசு அப்படியே கீழே விழுந்துகிட்டே இருக்கும் பின்னாடி சைலன்சரில். அது எப்பேற்பட்ட டீசல் வண்டியாக இருந்தாலும் மைலேஜ் கிடைக்காது. அப்புறம் இந்த வண்டி வந்து பவருக்குன்னே விட்டதாச்சு. ஆனாங்க அந்த 160 போகிற சத்தம் கூட ஒரு துளி கூட உள்ள வரல. ஒரு துளி. பெட்ரோல் வண்டியே தான். நார்மலாகவே காலை வைக்க முடியல. அந்த ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டு வச்சோன்னா அந்த மேலே செருப்பையும் கூட வைக்க முடியல. எக்ஸ்ட்ரேட்டர் மேலே செருப்பு போட்டாலே போது மாட்டிருக்குது. 100 போகுது அதுக்கே. அந்த போட்டு போகுது. அப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க வண்டி, இந்த வண்டியெல்லாம் பயங்கரமான செலவு அப்படின்னு. நான் ஒரு நிறைய பிஎம்டபிள்யூ வீடியோலையும் நான் பேசியிருக்கிறேனுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வண்டி வாங்கலாம் நிறைய பேர் ஐடியாவும் கேட்டிருக்கீங்க. பெரிய வண்டி வாங்குறதில் நீங்கள் வந்து நல்ல ஸ்போர்ட்டியாக ஓட்டணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎம்டபிள்யூ தான் செட் ஆகுங்க. உங்களுக்கு நல்ல சொகுசு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆடியும் பென்ஸும் தான் போக முடியும். இந்தளவுக்கு ஸ்போர்ட்டியாக ஓட்ட முடியாதுங்க. அது நல்லா சும்மா பேடல் ஷிஃப்ட்டு போட்டுட்டு லெஃப்ட்டு ரைட்டு தெறிக்கி விட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பிஹெச்பி இந்த டார்க்கெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும் பிஎம்டபிள்யூவில் எல்லா வண்டியிலையுமே. அதனால் நீங்கள் வாட்டுக்கு தெறிக்கி விடலாம். உங்களுக்கு நல்லா சொகுசாக வேணும் அப்படின்னா பென்ஸ் ஆடி போகிறது நல்லதுங்க.
அதுக்கப்புறம் நிறைய பேர் மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்கிறீங்க. மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு வண்டி எடுத்தோம்னா மினிமம் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் வரைக்கும் சில கம்பெனிலாம் வாரண்டி கொடுத்துட்ருக்காங்க. அந்த வாரண்டி வரைக்கும் கம்பல்சரி நம்ம ஷோரூமில் பண்ணி தான் ஆகணும். வெளியவே பண்ணவே முடியாது. பிஎம்டபிள்யூலாம் ஆடி பென்ஸ் நீங்கள் எது எடுத்திங்கனாலும் சரி, லேண்ட் ரோவர், ரேஞ்ச் ரோவர், ஜாகுவார் எது எடுத்திங்கனாலுமே அதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம் ஆயிடுச்சு பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம தாராளமாக இன்றைக்கி வெளியே வந்து நிறைய பேர் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் கூட உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். கோயம்புத்தூர் ஆனந்தன் ஒருத்தர் இருக்கிறார், நானே எங்கே தான் பண்ணிகிட்ருக்கிறேன்னுங்க பெரிய வண்டி. ஏன்னா ஜாமானம் வந்து அவருக்கு வந்து எப்படியும் வாங்கி பிடிச்சி போட்டுருவார். என்ன ஒரே குரல் லேட் பண்ணுவார் பில்லுக்கு. வண்டி ஆமாம், வண்டி நீட்டாக வேலை செஞ்சு கொடுப்பார், ஜம்முன்னு இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பில்லும் கரெக்டாக இருக்குது, தேவையில்லாமல் தாறுமாறாக. ஆமாம், கண்டிப்பாக லேட் ஆகி. ஆமாம், ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்க வேண்டியது தான், அந்த மாதிரி தானுங்க. ஆனால் ஸ்டேரிங்க நார்மலாக அப்படியே வண்டி ஸ்பீடாகி அப்படியே லோக்கலுக்குள்ளே வந்தால் அப்படியே ஃப்ரீயாக இருக்குது, சும்மா தண்ணியாட்டு இருக்குது. அப்படியே வண்டி 100, 110, 120 தாண்டி அப்படியே ஸ்டேரிங் ஸ்போர்ட்ஸாக மாறுது பாருங்க. செம்மையாக டைட்டாகுது, நல்ல ஃபீல் தெரிஞ்சுது. பேக் சீட்டுக்கு வந்து பார்க்க வேண்டியதில்லை ட்ராவலு. எப்படி இருந்தாலும் இது வந்து டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வண்டி தான். அதனால் வந்து என்ன தான் பேக் சீட்டில் கொஞ்சம் சொகுசு அனுபவிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம். இந்த வண்டி வாங்குறதே ஒன்லி ஃபார் ஓட்டுறக்காக மட்டும்தான். ஓட்டுறக்கான பிரியர்கள் அது அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்களே நமக்கு தெரியல. அது இந்த கார் பிரியர்கள்லாம் நல்ல ஓட்டுறக்கு வந்து பிரியப்படுவாங்கல்ல, அது வந்து இங்கிலீஷில் சொல்ல தெரியல, தமிழில் சொல்கிறேன் நான். அவங்களுக்கு ஏற்ற கார் இது. எப்போவுமே கார் ஓட்டணும் அப்படின்னு அது பேர் என்னமோ சொல்லுவாங்க, மறந்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் பண்ணுங்க. அப்புறம் இந்த BMW 6 சீரிஸ் யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ட்ராவல் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு ஃபீல், ஓட்டி பார்த்துருக்கீங்களா, எவ்வளோ வரைக்கும் ஓட்டியிருக்கிறீங்க. ஆமாம், நான் இங்கேயும் ஓட்டின மாதிரி ரிஸ்க்கு நீங்கள் இது ஓட்டிடாதீங்க எப்போவுமே. சும்மா யாருமே இல்லைன்னு ரோட்டில் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஓட்டி காமிச்சேன். டிஎம்எஃப் பார்த்துங்க, நம்மளோட ஸ்பீடு 100, 120 தாண்டக்கூடாது. நம் சேஃப்டி நம் கையில் எப்போவுமே. அதனால் நம்ம சேஃப்டியாக இருந்துக்கலாங்க. இந்த வண்டி எப்படி இருக்குதுங்க டிஎம்எஃப்? வண்டி நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக அது கோடிகளுக்கு உண்டான இது வந்து கண்டிப்பாக இருக்குது, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 1 கோடி இல்லைங்க. அப்புறம் அந்தளவுக்கு வண்டியில் இத்தனை ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இது சொல்ல மறந்துட்டோம், அது என்னது, சீட்டில் வந்து குழு சீட், வென்டிலேஷன் இருக்குது. இதுலேயே நம்ம பண்ணிக்கலாம். இது இருக்குன்னு நான் அப்படியே பார்த்தேன். இங்கே வந்து சீட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நான் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் ரன்னிங்லேயே வந்து கேமராவெல்லாம் ஆன் பண்ணிக்கலாம். 360 கேமரா ரன்னிங்லேயே ஆன் பண்ணிக்கலாம். எப்படி ஃப்ரண்ட்டு கேமரா தெரியுதா? வேணா ஆன் பண்ணிக்கலாம், வேணாட்டி வச்சுக்கலாம். அப்புறம் ரிவர்ஸ் கேமரா போட்டுட்டு இதில் தனியாக 360 பார்க்கலாம். எப்படி இந்த வண்டி சுற்றி நிற்கிது, லோகோ எங்கே நிற்கிது, முன்னாடி எந்தளவு கேப்பு, இது எல்லாமே தெரியும். இது என்னது? இது வண்டியினுடைய ஃப்ரண்ட்டு, பேக்கு, பார்க்கிங். இந்த பக்கம் எவ்வளோ கேப்பு, எவ்வளோ அக்யூரேட்டாக காமிக்கிடுவார். யார் கிட்ட வர்றாங்க, இந்த மஞ்சள் சிகப்பு ஏகப்பட்ட ஆப்ஷனுங்க 360 தான். உண்மையிலே விளையாடு 360 கேமரா. அது கிளாரிட்டி வேறு 1080, சும்மா கண்ணாடியாட்டு இருக்குது, பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது. இங்கே இருக்குது வேறு, நான் சொன்னேன்ல இந்த குழு சீட்டு இந்த காமிக்குது வேறு ஏசியில். அது எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல, எப்படி ஆன் பண்ணுறதுன்னு. சரி, அது இங்கே இருக்குது. இதாக இருக்குமோ? இதுதான் இதுதான். எப்படி தைக்கு தனியாக, இதுக்கு தனியாக, மேலே தனியாக. இப்போ 3க்குமே மேலேயும் வரும். எப்படி சூப்பர். கண்டுபிடிச்சிட்டாரு. லெஃப்ட் சீட்டுக்கு ரைட் சீட்டுக்கு தனித்தனியாக இருக்குது. அந்த இத்தனை 1 கோடி கொடுத்து அப்புறம் குழு சீட்டு இல்லை அப்படின்னா எப்படி இருக்குது? ஆனால் இதுதான் ஸ்பாஞ்சு, செம்ம சூப்பராக இருக்குது. எல்லாமே சாயருக்கு இருக்குது. நல்ல ப்ரௌன் கலர் சீட்டு, டார்க் டேன். ஆக்சுவலாக முதல்ல வந்து டேன் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, நம்ம போடுறோம்ல ரெகுலராக, அந்த சீட்டு எல்லா வண்டியும் கொடுத்துருந்தாங்க டேனு. இப்போ வந்து டார்க் டேன் கொடுக்குறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தத்தில் ஓவராலாக குட் வெஹிக்கிள். இதில் முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேங்க. இந்த சாவியில் வந்து நான் அந்த வண்டி நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, அந்த 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா சாவி, அதில் வந்து இந்த ஒரு பட்டன் அமுத்துனோம்னா இங்கே ஆன் ஆகு, அப்படியே வண்டி படம் காமிக்கி,
அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகிக்கு வண்டியில அப்படியே கையை வச்சு நகர்த்தினோம்னா வண்டி அப்படியே முன்னாடி நகர்ந்து வரும். ஒரு 20 அடி 30 அடி சாவிலே டிஸ்பிளே இருக்குது. நம்ம ஓட்டுக்கிறோம்ல அந்த இடத்துல இருக்குது டிஸ்பிளே. அந்த ஃபஸ்ட்டு டிஸ்பிளே இருக்குது தெரியுதா சாவியில்? அங்கே இல்லை, இங்கே இந்த நம்ம போர்டு வச்சுருக்கிறோம்ல, போர்டுக்கு மேலே லெஃப்ட் சைடு அந்த சாவி வந்து அது ஆக்சுவலாக வந்து நான் உங்களுக்கு இப்போ வந்து இந்த வண்டியில் அந்த இது இல்லைங்க சாவி. நான் என்ன பண்ணுறேன்னுங்க உங்களுக்கு அது காமிக்கிறதுக்காக ரித்திக்கோட வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் ஒரு பெட்டை போட்டிருக்கேன். ரித்திக் கையில் வச்சுட்டு அப்படியே கை தள்ளுவாப்பில் அப்படியே இந்த வண்டி மூவ் ஆகி வரும். செம சூப்பராக இருக்குது. தன்னை போல் நகர்ந்து வரும் வண்டி. இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் கொண்டு போய் கன்ஜஸ்டடாக நிறுத்திட்டு வச்சுங்க, லெஃப்ட்டு ரைட்டு எங்கேயுமே டோர் நீக்க முடியல. அதான் அங்கே நின்றுருக்காங்கன்னா ஏதோ மண்டபம் கல்யாண மண்டபம் அந்த மாதிரி எங்கேயாச்சும் போய் அதை உள்ள குறுகலாக மாட்டிருச்சுன்னா நம்ம இந்த இதில் அப்படியே அமுத்துனோம்னா அப்படியே வண்டி முன்னாடி 20 அடி 30 அடி அப்படியே கொண்டு வரலாம். முன்னாடி கொண்டு வரலாம், பின்னாடி கொண்டு போகலாம். அந்த மாதிரி கொண்டு போகலாம். அதுபோக வந்து உங்களுக்கு இந்த வண்டியினுடைய நிறைய ஷார்ட்ஸ் வந்து ரித்திக்கோட இதில் இருக்குது. நான் உங்களுக்கு எப்படி வேணும்னா கமெண்ட் பண்ணுவாங்க. நான் இந்த வீடியோ தானே போட்டாங்கன்னு. சரி, நான் கடைசியாக இந்த வீடியோ முடியுது பார்த்தீங்களா? முடியும் போது அப்படியே மியூசிக்கோடு போட்டு அப்படியே பீரோல்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே ரித்திக் எடிட்டிங் செமையாக பண்ணி வச்சுருக்கான். நான் உங்களுக்கு அதில் போடுறேனுங்க. நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பாய் டிஎம்எஃப். ஆரம்பிக்கலாங்களா?